சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம். 81 சட்டமன்ற தொகுதிகள் இருக்க இந்த மாநிலத்துல மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தள கட்சி போட்டியிட ஆர்வம் காட்டுறது பாஜகவை அப்செட் ஆக்கி இருக்கு. கடந்த ஜூலை 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில அனைத்து மாநில முதல்வர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்ல தங்களோட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாததை காரணம் காட்டி எதிர்கட்சி முதலமைச்சர்கள் பலர் இந்த கூட்டத்துல கலந்துக்கல. ஆனா என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிற பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்துல கலந்துக்காம தவிர்த்துட்டு தன்னோட வீட்டுல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு நடத்தியிருக்காரு. இதுல ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்துல இருக்க ஐக்கிய ஜனதா தளத்தோட முக்கிய பிரதிநிதிகள் பலர் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இந்த மீட்டிங்ல ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடுறது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. மேலும் ஐக்கிய ஜனதா தளத்தோட ஜார்க்கண்ட் மாநில தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கிரோ மக்தோ 81 சட்டமன்ற தொகுதிகளிலையும் கள வேலைகள்ல ஈடுபடணும்னு அட்லீஸ்ட் 11 தொகுதிகள்ல போட்டியிடணும்னு கூட்டத்துல பேசியதாகவும் 11 வேட்பாளர்கள் பெயர்கள் அடங்கிய லிஸ்ட நிதிஷ்குமார் கிட்ட ஒப்படைச்சதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே சமயம் ஐக்கிய ஜனதா தளத்தோட தேசிய தலைவர் சஞ்சய் குமார் ஜா கட்சியோட இந்த முடிவு பற்றி விரைவில் பாஜக தலைமையோட கலந்தாலோசிச்சு முடிவெடுக்க அறிவுறுத்தி இருக்காரு. 2000 பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமா பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து 2005 ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட இணைஞ்சு தேர்தலை சந்திச்சது ஐக்கிய ஜனதா தளம். அந்த தேர்தல்ல 18 தொகுதிகள்ல போட்டியிட்டு 6 தொகுதிகளை ஜெயிச்சது. அதை தொடர்ந்து வந்த 2009 சட்டமன்ற தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தளத்துக்கு வெறும் 14 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கிச்சு பாஜக. அந்த தேர்தல 2 தொகுதிகளை மட்டுமே ஜெயிச்சது ஐக்கிய ஜனதா தளம். இதை தொடர்ந்து 2014 சட்டமன்ற தேர்தல்ல 45 தொகுதிகளையும் 2019 சட்டமன்ற தேர்தல்ல 40 தொகுதிகளையும் களமிறங்கின ஐக்கிய ஜனதா தளம் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றல. இந்த நிலையில தான் வர இருக்க ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்காரு நிதிஷ்குமார். பழங்குடியின மக்கள் அதிகம் இருக்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிற பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புக்குட்பட்ட குர்மி சமூகத்தினர் 22 விழுக்காடு இருக்காங்க. இவங்களை தவிர பட்டியல் இனத்தவர் 16 விழுக்காடும் பழங்குடியினர் 26 விழுக்காடும் பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்த பீகாரிகள் 7 முதல் 10 விழுக்காடும் இருக்காங்க. இதுல நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் 7 முதல் 10 விழுக்காடு இருக்கும் பீகாரி வாக்குகளுக்கு குறிவைக்குது. அதே சமயம் குர்மி சமூகத்தை பழங்குடியினர் சமூகத்துல சேர்க்கணும்னு 13 குர்மி மற்றும் குஷ்வாக அமைப்புகள் இணைஞ்சு நிதிஷ்குமாரை சந்திச்சு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. குர்மிகளோட இந்த நீண்ட கால கோரிக்கையை மக்களவையில எதிரொலிப்பதாகவும் இது குறித்து அமித்ஷா கிட்ட பேசுவதாகவும் வாக்குறுதி அளிச்சிருக்காரு நிதிஷ். தற்போது மத்தியில பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கிறதுனால இந்த வாக்குறுதியை வச்சு அவங்க வாக்குகளை வாங்கவும் முயற்சி செய்யறாரு நிதிஷ்குமார். அது மட்டும் இல்லாம பாஜகல இருந்து வெளியேறி புதிய கட்சியை தொடங்கின பாரதிய ஜன் தந்திரா மோர்ச்சா கட்சி தலைவர் சரையூராய் நிதிஷை சந்திச்சு சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கேட்டிருக்காரு. இது பாஜக தலைவர்களுக்கு அப்செட் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் 11 தொகுதிகளில் களமிறங்க பிளான் போட்டிருக்கு நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம். தற்போது மாநிலத்திலையும் மத்தியிலையும் பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டு ஆலோசனை நடத்தி தான் இறுதி முடிவு எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. நிதிஷின் ஆதரவு இல்லாம மத்தியில கூட்டணி ஆட்சியை தொடர முடியாதுங்கிறதுனால அவர் கேட்கிற 11 தொகுதிகளை மறுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி.